காரணத்தினாலே 8 மலை 7 கடல் 7 14 உலகம் எங்கு பார்த்தாலும் தண்ணீராகவே காட்சியளிக்கிறது. மறை மட்டை தாமரைகள் மனித உடல்கள் அனைத்தும் தண்ணீராலே மூழ்கி போய்விட்டது. மங்கை பொங்கினாலே தாங்க முடியாது. கண்டிப்பாக. அப்ப கங்கை பொங்கினா எப்படி இருந்திருக்கும்? என்ன ஒரு பெண்ணை வச்சு இந்த உலகத்தை சமாளிக்க முடியல. இந்த உலகத்திற்கே தண்ணீர் காத்து தரக்கூடியவர் இந்த கங்கா தேவியா. சரிதான். அப்ப பொங்குற யாராலும் தாங்க முடியுமா? முடியாது. உண்மைதான். பாஞ்சாலி சிரித்தா பாரத போர் நடந்தது. சரிதான். பார்வதி சிரித்த காரணத்துல உலகமே அழிந்து விட்டது. உலகம் அழிந்து எங்கும் பார்த்தாலும் தண்ணீராகவே காட்சியளிக்கின்றது. யாருக்கு இருக்க கூட இடம் கிடையாது. பகவான் பாரதியை பார்த்து கேட்கின்றார். எல்லாரும் தண்ணீரில் அப்படியே மிதக்கின்றார்கள். பார்வதி, உன்னிடத்தில் ஒரு முறை இல்ல 1000 முறை எடுத்துரைத்தேன் அல்லவா? ஆமா. நான் நடனமும் ஆடவில்லை என்று சொல்லி சரி இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் தாங்கள் ஆடித்தான் ஆடி வேண்டும் என்று உரைத்தாய் அல்லவா? பகவானே, இப்போதான் பார்த்துதான் இருக்கிறேன். உலகமே அழிந்து விட்டதே பெண்ணே. பகவானே, மனித உலகில் எங்கதாவது இருக்கின்றதா? சிவனே, நீங்கள் இப்படி பயப்படலாமா? கவலையே வேண்டாம். உங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் தானே வேண்டும். நான் உண்டு பண்ணி தருகிறேன் என்று சொல்லி கணையாளி கலற்றி அப்படியே கடலில் விட்டறிந்தாரா? கணையாளியை கலற்றி விட்டுறாங்களே, கணையாளி என்ன கேட்கலாம்? கண்டிப்பாக. கணையாளி என்று சொன்னால் மோதிரம். மோதிரத்துக்கு கணையாளி இன்னொரு பேரு. இப்ப நகக்கடையில போய் அன்னை ஒரு கணையாளி தாரிகள் கேட்டா கொடுப்பாங்களா? பட்டு பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. தெரியாது. கண்டிப்பாக. ஆனால் கணையாளி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கலற்றி அப்படியே வீசி எறிகின்றார். கடலில் விட்டறியக்கூடிய இடத்தில் கீழ் உலகில் வேறுண்டி கடலில் மேல் உலகில் ஒரு செந்தாமரை மலர் மீது வந்ததா? அந்த செந்தாமரை மலரிலே ஒரு பித்தையால் அமைத்து அம்மை போய் பார்வதியும் பரமனரை அவதரித்துக் கொண்டார்களா? அதை எடுத்துக்கொண்டாலே சரி. செந்தாமரை பூவதிலே செந்தாமரை மலரிலே சிவனாரும் பார்வதியும் அமர்ந்திருக்கின்றார்கள். சிவனாரை காண வேண்டும் யார் தெரியுமா? அதாவது செந்தலை கருணையால் ஆதார மார்க்கமாகவே சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். அதற்குரிய நேரத்திலே கைலாச மலையை காணவில்லை. ஆமா, கடுகு பொய்கையும் காணவில்லை. எங்கு பார்த்தாலும் தண்ணீராகவே இருக்கின்றாராம். மனதிலே நினைக்கின்றார்கள். கைலாச மலை என்பது இந்த இடத்தில் தானே இருந்தது. ஆனால் இந்த இடத்திலே கைலாசம் காணவில்லை. எங்கும் பார்த்தாலும் தண்ணீராக காட்சியளிக்கிறது. அப்படின்னு சற்று கூர்ந்து கவனித்தானா? பார்க்கக்கூடிய இடத்தில் அதாவது மலர் மீது பகவானும் பார்வதியும் அவதரித்துக் கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டார்கள். எப்படி ஒரு உயரத்திலே இருந்து பறந்தாலும் கீழே போகக்கூடிய ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும் சொல்றாங்க. கூர்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் கண்ணிலே தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆமா, கூர்ந்து கவனிக்கும் பொழுது சரி பார்வதி கடலை கண்டாரா? ஓடி வருகின்றான். சுவாமி பகவானே, அம்மா தாயே, உங்களுக்காக இவ்வளவு பெரிய சோதனை. ஆமா, ஏன் இப்படி வந்திருக்கிறீர்கள்? எதுக்காக இப்படி வந்திருக்கீங்க? உன்னிடத்தில் உரைப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் சொல்லுகிறேன். என்ன? அதாவது அருகில் இருக்கின்றால் அம்மை உண்மை பார்வதியானவள் என்னை பார்த்து திருநடனம் ஆடச் சொன்னார். நானும் ஆடவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக ஆடவில்லை என்று சொன்னால் நான் என் அண்ணனுடைய வீட்டிற்கு சென்று விடுவேன் என்று சொன்னார்.
என்ன பாரதி இல்லை என்று சொன்னால் பரமன் ஆறு இருப்பதா? சக்தி இல்லை என்று சொன்னால் சிவமயம் எங்கிருந்து வரும்? அப்ப நீங்க ஆடிட்டீங்க. பதவிச்சொல் வந்து நான் வாழ்கிறேன். பதவிச்சொல் தந்தாமல் மனைவியை நச்சம் என்று சொல்லி திருநகரம் வாட எனக்கு என்று நகைத்தார் என்று தெரியாது. கைக்குட்டி கலரில் இருந்து சிரித்து விட்டார். தலையில் இருந்தால் அல்லவா கங்காதேவியானவள் குபீர் என்று கோபம் கொண்டு கீழே குதிக்கக்கூடிய நேரத்தில் 14 உலகமும் தண்ணீராகவே அழைத்து விட்டது. சுவாமி நல்ல நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்னால ஏதாவது உதவி உங்களுக்காக வேண்டி இருக்கிறது. அதாவது அழிந்து போன உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள் ஏதாவது உண்டு என்று சொன்னார். அது கத்தியாக இருந்தாலும் சரி, குத்தியாக இருந்தாலும் சரி. குத்தி என்று சொன்னால் இந்த கரிகாய்கள் எல்லாம் வெட்டி போடுவார்கள் அல்லவா, அதுதான் குத்தி என்று சொல்வார்கள். அந்த குத்தியாக இருந்தாலும் சரி, கண்டனுக்கு ஓடோடிவா ஓடோடிவா கரை கண்டனுடன் உங்கள் ஓடிவா அப்படிதான் அகிட்டு சொல்லி விடைபெற்றுக் கொண்டு சென்று பறந்து சென்று அங்கே எங்கேயும் தேடி தேடி பார்க்கிறான். அவனுடைய கண்ணுக்கு எந்த ஒரு பொருளுமே தென்படவில்லை. கடல்ல சக்கரம் தாங்க முடியாது. ஏன்னா பகவான் இதுவரைக்கும் நம்ம கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது. ஏதாவது பொருளோ கண்ணுக்கு தெரிஞ்சா கொண்டு வான்னு சொன்னாரு. நமக்கு எந்த ஒரு பொருளும் தெரியவில்லை. மீண்டும் பறந்து விளைகின்றான். சுரவி செந்தாமணி கடலில் வரப்படுது. அங்கே ஒரு சுரப்பாத்திரம் விளக்க கண்டானா. திருமணத்தில் கொண்டு வைத்தார் சித்தலிங்கருடைய பாத்திரத்தை கண்டோட பகவானின் சந்தோஷம் தாங்க முடியல. இதனாலதான் உலகமே படையை போகுது. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி என்று பாத்திரத்தை திறந்து பார்க்கின்றார். பாத்திரமோ ஒன்று அரையாக 2. பாத்திரத்துக்குள்ள இருந்து ஒரு ஆண் ஒரு பெண் அப்படியே வெளியே வர்றாங்க. பார்க்கும்போது சிவபெருமான் 2 பேரையும் பார்த்து கேட்கிறாரு. ஆமா அப்பா இந்த வேலை இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து வெளியே வரீங்களே, நீங்க இதற்குள்ளே வருவதற்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இதற்குள் அவதரிக்க காரணம் என்று சொன்னார். அதாவது என்னுடைய குலம் வள்ளுவர் குலம். என்னுடைய பேரு வள்ளுவர். இது அருகில் இருக்கின்றது என்னுடைய மகள் திருமகள். வள்ளுவர் குலம் உங்களுக்கு வள்ளுவர் பேர் வச்சுட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னுடைய இந்த பிள்ளைங்க திருமகள் வச்சீங்க ஏன்னு சொன்னால் என்னுடைய மகள் அல்லவா, அதற்காக தான் என்னுடைய விருப்பத்திற்கு தான் பெயர் வைக்க முடியும். அப்படி என்று சொல்லி திருமகள் என்று சொல்லி பெயர் நாம் கொடுத்து வைத்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் அதாவது என்னுடைய வேலை என்று சொன்னால் விவசாயம், தோட்டக்கலை வேலை என்று சொல்வார்கள் அல்லவா, விவசாயம். ஆனால் எது பார்த்தாலும் மதிய வேளையில் என்னுடைய மகளானவள் திருமகள் எனக்கு கஞ்சி கொண்டு வருவது பழக்கம். அந்த இடத்தும் கஞ்சி கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இது இடிக்கவில்லை, வேகம் கரைக்கவில்லை, மழையும் பொழியவில்லை. ஆனால் காட்டாற்று வெள்ளம் மற்றும் கரை புரண்டு வந்தது. கண்டிப்பாக பயமாக தான் இருந்தது. உடனடியாக கொண்டு வந்த கஞ்சியை கீழே கவிழ்த்துவிட்டு என்னுடைய வலிமையாலே அந்த பாத்திரத்தை சற்று பெரிதாக்கி அதற்குள் 2ஆக பிரித்து ஒன்றில் நானும் இன்னொன்றில் என்னுடைய மகளும் அவதரித்துக் கொண்டோம். இதான் நடந்த காரியம். அப்படியா? இதுதான் நடந்த கதையா? சரி இருக்கட்டும். இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுமா? கைலாசத்தில் இருக்கின்றது தெரிகிறது. கைலாச மலையிலே பரமசிவன் முன்னே இருக்கிறீங்க. அதாவது நாங்கள் தான் பரமசிவரோ? பார்த்தாலே தெரிகிறதா? அதாவது போன யுகம் முடிஞ்சு போச்சு. சரி, போன யுகத்திலே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? அதாவது பகலும்
தகப்பனுமாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இனிமேல் பிறக்க போது புது யுகம். இந்த புது யுகத்திலே நீங்கள் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வர வேண்டும். சுவாமி என்ன என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள்? எந்த வார்த்தை சொல்லுகிறீர்கள்? போன யுகத்திலே நடந்தது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. சரிங்கப்பா. சந்தோஷமாக வாழ்ந்து வாருங்கள். அதற்காக தான் முதலாக பாடி வைக்கின்றோம். அதாவது ஆரம் உரண்டான கதை என்று பாடி வைத்திருக்கின்றோம். அப்படித்தானே ஆமா. சுவாமி என்ன தங்களுடைய சித்தம் அதுவென்று சொன்னால் யாரால் மாற்ற முடியும்? அப்படி என்று சரி அவர்களை அமர்த்தி விட்டு ஆமா. மீண்டும் என்னுடைய வாழ்த்தாரா என்ன சொல்லுகிறார்கள்? என்னுடைய ஆழ்வா ஆண்டவா செய்ய வேண்டும் தெரியுமா? எதப்பா செய்ய வேண்டும்? இதுபோல உலக மதை உலக மதை உலகமதை அருளாலே படைப்பதற்கு அறிந்து போன உலகமதை உலகமதை அருளாலே படைப்பதற்கு படைப்பதற்கு கடலில் பள்ளி கொள்ளும் பச்சை மாலை அழைத்து வாழார் நான் சொல்லட்டாமல் வாராய்களோடாழ்வார் கடலில்